டியர் பேஷண்ட்ஸ், நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் டென்டல் அப்பாயின்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டென்டிஸ்ட் எப்பவுமே வந்துட்டு பேஷண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவங்களோட வெல்பீயிங்காக மட்டும் தான் யோசிச்சு பேசுவாங்க. ஆனால் ஒரு பேஷண்ட்டாக வந்து நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்க்கு என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். Firstly, be kind to your dentist. Be respectful to your dentist and your dentist's time. உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை வந்துட்டு அடிக்கடி ரீஸ்கெடியூல் பண்ணாதீங்க unless it's very serious emergency situation. டென்டிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் என்ன மெடிக்கேஷன்ஸ் எடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எதாவது ஹேபிட்ஸ் இருக்கா, இல்லை உங்களுக்கு எதாவது அலர்ஜிஸ் இருக்கா அப்படின்றத பற்றிட்டு ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களால வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான சேஃப் அண்ட் எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு கொடுக்க முடியும். ஷேர் யுவர் கன்சர்ன் அண்ட் ஆங்ஸைட்டிஸ் டு யுவர் டென்டிஸ்ட் ஓப்பன்லி. உங்களுக்கு இது லோக்கல் அனஸ்தீஷியான பயம், இல்லை டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ட்ரில்லிங் சவுண்ட்ஸ்லாம் பயம் அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்டை சொன்னீங்க அப்படின்னாக்கா they can take measures to make you feel comfortable. Strictly follow post-operative instructions given by your dentist to ensure proper healing. Put your phones away or put it in